வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வேர்ட்ஸ் அண்ட் தேர் மீனிங்ஸ். நான் ஆல்ரெடி இது ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். வேர்ட்ஸ் அதோட மீனிங்ஸோடு சேர்த்து இப்போ அந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கலாம், அதை வாக்கியங்களில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம சரியான வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் அதோட உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னா அது தவறாக தான் போகும். ஸோ இதில் இந்த வார்த்தைகளின் உச்சரிப்பை நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மேக்னிஃபிசன்ட். மேக்னிஃபிசன்ட் அற்புதமான. தி மூன் இஸ் மேக்னிஃபிசன்ட். தி மூன் இஸ் மேக்னிஃபிசன்ட். நிலவு ஒரு அற்புதமான ஒன்று. இதுதான் இதோட அர்த்தம். ஸோ இதோட உச்சரிப்பு மேக்னிஃபிசன்ட் அண்ட் அது எப்படி ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்தணுன்றதையும் பார்த்தோம். இப்போ செகண்ட் ஒன், டிவோட்டி. டிவோட்டி. டிவோட்டி அப்படின்னா பக்தர். ஃபார் எக்ஸாம்பிள், அஜய் இஸ் அ டிவோட்டி ஆஃப் காட். அஜய் இஸ் அ டிவோட்டி ஆஃப் காட். அஜய் ஒரு பக்தர். ஸோ அதான் அந்த சென்டென்ஸோட மீனிங். அஜய் ஒரு கடவுள் பக்தர். ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த தேர்ட் வேர்ட், தட் இஸ் அப்ரூவ். அப்ரூவ். அப்ரூவ் மீன்ஸ் ஏற்புடையதாக கருது. ஏற்புடையதாக கருது. The manager approved the file. The manager approved the file. அவர் ஃபைலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார், ஏற்றுக்கொண்டார். அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அண்ட் அப்ரூவ் அப்படின்றது ஒரு அக்செப்டன்ஸ். ஒரு இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்கு அப்ரூவ் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். Now the fourth one. The fourth word is drenched. Drenched. Drenched அப்படின்னா நனைந்தது. For example, Arjun has drenched in the rain. Arjun has drenched in the rain. அர்ஜுன் மழையில் நனைந்திருந்தான். இதுதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். அர்ஜுன் மழையில் நனைந்திருந்தான். ஸோ drenched means நனைந்தது. நெக்ஸ்ட் ஒன், ஐலண்ட். ஐலண்ட். ஸோ இட்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் இஸ் ஐலண்ட். ஐலண்ட் அப்படின்னா தீவு. ஸோ ஹவு டு யூஸ் திஸ் இன் அ சென்டென்ஸ்? அந்தமான் இஸ் an ஐலண்ட். ஸோ இந்த வீடியோவில் 5 வேர்ட்ஸ், அதோட மீனிங்ஸ் அண்ட் அதோட ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஆல்சோ ஹவு டு யூஸ் தெம் இன் அ சென்டென்ஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது அதோடைய உச்சரிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கிலீஷுன்னு இல்லை, எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் நம்ம அதோட உச்சரிப்பினையும் கவனம் செலுத்தணும். அதை எப்படி வாக்கியங்களில் பயன்படுத்தணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண இங்கிலீஷில் சரளமாக பேச ஆரம்பிக்கலாம். ஸோ we can also talk English fluently. So keep trying, keep practicing. So the goal is yet to reach. நீங்கள் இதை எல்லாத்தையுமே நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கையில் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். இதை வச்சு நிறைய பேராகிராஃப்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எஸ்ஏஸ் எழுதுங்க. யாருக்கூடாவது இங்கிலீஷில் பேசுங்க. நம்ம சரியாக பேசுகிறோமோ தப்பாக பேசுகிறோமோ அந்த மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க. பேச தான் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அதில் அந்த சரளமாக நம்ம பேச முடியும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங், கீப் ரீடிங், கீப் லிசனிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.